சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் சீரீஸ் கேம் நம்பர் 14. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசிசி டோர்னமெண்ட்டோடைய சுற்று 6லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். போன ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆப்போனண்ட்டோட நான் வந்து கேமை வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். இன்கேஸ் அந்த கேம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு சென்ட்ரலைஸ்டு நைட் எப்படி நம்மளுடைய கேமை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஒரு கேம் வந்து மொத்தமாக வந்து ஓப்பனிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எப்படி வந்து அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு பேசிக் மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணேன். என்னோட ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா முகிலன்னு சொல்லிட்டு 1577 அவர் வந்து ஒயிட் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து அவர் D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. D4க்கு நைட் F6, பிஷப் G5. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓப்பனிங். ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் கீ அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓகே, அது ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரேண்டமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓப்பனிங்கில் நமக்கு தெரிஞ்ச மூவ் ஆர்டர் அப்படி தான் ஆடணும்னு கிடையாது. நம்ம வந்து பிரின்சிபல்டாக எதை வேணால் விளையாடலாம். சரி, இது பிரின்சிபல்டு மூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இட்ஸ் அ பிரின்சிபல்டு மூவ். பிகாஸ் C6 D5 நான் வரேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா குயினோட டயகனல் ஓப்பன் பண்ணுறேன். சரி, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவர் வெட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெட்டிட்டார். ஏன்னா சில வேரியேஷன்ஸில் வெட்ட தான் செய்வாங்க. பட் வெட்டினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா C4 போட்டார். ஆக்சுவலாக இந்த பொசிஷனில் நம்ம வந்து D5 போடலாம். அவங்க டேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம குயினால் கூட டேக் பண்ணிவிட்டு அவங்க நைட்டு டெவலப் பண்ணதுக்கப்புறம் பின் போட்டுடலாம். பின் போட்டுட்டு குயின் A5 கேன்சல் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் இந்த பொசிஷன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஓப்பனிங் பிளாக், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குயின் B6 போட்டு இந்த பானையும் ப்ரெஷர் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த 2 பானையும் ஒரே டைமில் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், குயின் D2 போட்டிருக்கலாம். அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் G6 E3ன்னு சொல்லி கேமை கண்டினியூ பண்ணியிருப்போம். அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. கேம் வந்து பார்த்திங்கன்னா குயின் C2 போட்டார். என்னப்பா அது திடீர்னு மூலே ஐ மீன் ஓப்பனிங்லேயே பிளண்டர் மாதிரி தெரியுது. இதுக்கு ஏதாவது ட்ராப் ஏதாவது செட் பண்ணியிருப்பாரா? ஏன்னா இந்த ஓப்பனிங் எனக்கு நாலேஜ் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஓப்பனிங் ட்ராப்பும் விளையாட வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவும் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். பட் ஆனால் அது ஒன்றும் கண்ணுக்கு தெரில. சரி, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வெட்டிட்டேன். வெட்டினதுக்கப்புறம் A3 போட்டார். பின்ன அதுக்கப்புறம் ஒன்றும் ஒர்க் ஆகாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ G6, நைட் F3, குயின் B6, பான் டு E3, பின்ன அதுக்கப்புறம் D6. இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து கேமை வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் பண்ணணும். நல்ல ஒரு டெவலப்பிங் மூவ்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா பானை நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். எப்படியாச்சு குயின் எடுக்கணும். ஸோ பிஷப் D3, நைட் D7. ஸோ இங்கே 2 கிரிப்பான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ சென்ட்ரலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட் C3, நைட் E5. அவர் வந்து அவரே கேப்சர் பண்ணிட்டார். எப்படி அவர் வெட்டலாம் நான் வெட்டுவேன் அப்படிங்கிறது தெரியும். ஐ மீன் பிஷப் கூட வெட்டியிருப்பேன். அதனால் அவரே வெட்டிடுறாரு. அதனால் நான் D takes E5 விளையாடினேன். இது ஏன் இந்த மூவ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். நான் F into E5 அடிக்கும்போது இதுவுமே வந்து ஓகே தான், இன்னும் பெரிய இஷ்யூ கிடையாது. F into E5 அடிக்கும்போது எனக்கு வந்து ஓப்பன் ஃபைலில் அவரோட செமி ஓப்பன் ஃபைலில் எனக்கு ஒரு பேக்வர்ட் பான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் என்னால் D5 ஆட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த பான் எக்ஸ்ட்ரா பான் நம்மளால் ப்ரெசன்ஸ் வந்து தெரியாது. இதே நான் இப்படி ஆடும்போது 2 பேருக்குமே ஓப்பன் ஃபைல் கிடைக்கும். 2 பேரும் யார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து D5ல வந்து போட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபைல் கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பிஷப் G7 போட்டேன். ஏன்னா பிஷப்போட ஸ்கோப்பே இல்லை, இங்கே எதுக்கு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டரோட கொஷின் மார்க்கு, வேறு ஒன்றும் இல்லை. பட் லேட்டராக வந்து நான் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருப்பேன், அது வேறு விஷயம். ஸோ நைட் A4, குயின் C7, ரூக் FD1, காசல்ஸ், பிஷப் E2, பின் அதுக்கப்புறம் குயின் E7. இது ஏன் இந்த குயினை நீங்கள் அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து இந்த நைட் இங்கே உள்ளே வரக்கூடாதுன்றது ஒரு எண்ணம். ஏன் இந்த நைட்டு வரதாலும் என்னங்க பிரச்சனை, வந்தால் போகுது, அதுக்கப்புறம் ஒரு கிக் பண்ணலாமேன்னு பார்த்தோம்னா வந்ததுக்கப்புறம் ஓகே தான், கிக் பண்ணலான்றது தெரியுது. பட் நைட்டு திரும்ப உள்ளே வரும். ஏன்னா எனக்கு இந்த பிஷப்பை E6ல் டெவலப் பண்ணணும்னு ஆசை. அதுக்கப்புறம் ரூக்கை கனெக்ட் பண்ணி D5 கொண்டு வரணும். ஸோ மேபி இதை குறுக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் நான் டேரெக்டாக இதை போகிறேன்னு வச்சுக்கலாம், நைட் C5. ஸோ தேவையில்லாமல் நான் என்ன பண்ண மாதிரி இருக்கும், திரும்ப பிஷப் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அதை நீங்கள் பிஷப் மூவ் பண்ணி தான் ஆகணுமா, ஏன் இப்போ B6 போடக்கூடாது, நைட் இன்டு E6ன்னு சொல்லி அவங்க அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இது ஓகே தான். பட் இருந்தாலும் இது கம்ப்யூட்டருக்கும் பிடிக்கல, எனக்கும் அந்த இடத்துல எனக்கு அது அப்படி விளையாடணும்னு தோணவே இல்லை. ஸோ குயின் E7, ரூக் AC1, பின் அதுக்கப்புறம் பிஷப் E6. இப்போது இங்கே வந்தீங்கன்னா நான் வெட்டிடுவேன். ஸோ அதுக்கு தான் அந்த குயின் E7 ப்ரிப்பரேஷன் மூவ். பான் C5 போட்டார். பான் C5 ஓகே தான். ஏன்னா நான் நினச்சேன் அவர் எப்படியாவது இந்த பானை டார்கெட் பண்ண பார்க்குறாரு போலன்னு நினச்சேன். பட் இதில் என்னென்னா நமக்கு பிஷப்போட டயங்கல் வந்து ஓப்பன் ஆகிடுது. இப்போ இந்த பிஷப்போட டயங்கல் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணணும். ப்ளஸ் ரூக்கை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் பிளான் தான். ரூக் FD8, அதுக்கப்புறம் அவராகவே ட்ரேட் பண்ணார். அப்போ நான் ரூக் D1 வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், F5 போட்டேன். ஸோ F5க்கு அப்புறம் E4 வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணார்.
பட் ட்ரேட் பண்ண அட்வான்டேஜ் வந்து எனக்கு ஏறிக்கிட்டே வரது உங்களால் பார்க்க முடியும். ஸோ குயின் டேக்ஸ் D8 அதுக்கப்புறம் B4 போட்டு பான்ஸ் எல்லாம் டார்க் ஸ்கொயரில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய மிஸ்டேக் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட டார்க் ஸ்கொயர் பிஷப் இருக்குது. சிம்பிளாக வந்து இந்த நைட்டை சேஸ் பண்ணிட்டு லேட்டராக இந்த பானை வந்து போய் அட்லீஸ்ட் ஒரு பானாவது எனக்கு இன்னொரு பானை எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 பானுமே டார்க் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ குயின் D5 சென்ட்ரலைஸ் பண்ண வாட் இஸ் த பாயிண்ட் கேட்டிங்கன்னா நான் வந்து குயின் ட்ரேட் பண்ணுறதுக்கு தயாராகிறேன். ஸோ அட்டாக் பண்ணார் குயின் B3 அவங்க ட்ரேட் பண்ணாங்க. ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் பிஷப் B3 ரொம்ப சிம்பிளான கேம் தான். ரொம்ப லென்த்தான கேமாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஈஸியான கேம். ஸோ E4 போட்டு ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ணார். அண்ட் இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா இப்போ நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா தென் நைட் எக்ஸ் E4 இருக்குது. இப்போ நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்துடுவார். ஸோ இப்போ இந்த பான் வந்து வீக் ஆகும். இப்போ நீங்கள் உள்ளே புஷ் பண்ணுவீங்க. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக இது இல்லை. தென் தேர் இஸ் திஸ் ட்ரிக் B5. ஸோ இப்படியெல்லாம் வந்து யோசனை பண்ணேன். இவ்வளோ லென்த்தாக யோசனை பண்ணீங்களா ஆழமானா அப்படி கிடையாது. தேவையில்லாமல் நம்ம ஏன் நைட்டை வந்து உள்ளே வர வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பண்ணலை. நீங்கள் என்ன மூவ் பண்ணீங்க அப்படிங்கிறீங்கன்னா பிஷப் H6. வாட் இஸ் த பாயிண்ட்? வெல் நான் எப்படி இந்த பானை வந்து கேப்சர் பண்ண போகிறது கிடையாது. இந்த பான் மூவ் ஆனதான் இந்த பான் மூவ் ஆகும். எப்போ என் பிஷப்பை இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் ஷார்ட்கட்டில் பூந்துடலான்னு சொல்லிட்டு பிஷப் H6 போயிட்டு இங்கே நைட்டை கலாய்க்கலான்னு சொல்லி கிளம்புனேன். அவர் தான் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் வெட்டிட்டார். E takes F5. இப்போ நான் வந்து வெட்டியே ஆகணும். இல்லைனா எனக்கு தேவையில்லாமல் அந்த பான் ட்ராப் ஆகிடும். ஸோ G takes F5. தேவையில்லாமல் நமக்கு 2 செட்ஸ் ஆஃப் வீக் செட் பான்ஸ் இருக்குது. டபுள்டு பான் அண்ட் ஐசோலேட்டட் பான். பட் தட்ஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. B5 போட்டார். இங்கே சில ட்ரிக்ஸ் இருக்குது குயின் சைடில். என்னென்னா நம்ம கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க டிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி குயின் சைடில் ஏதாவது ஒரு பாஸ் பண்ண வந்து ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பிஷப் D2 ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் த நைட். அண்ட் இங்கே பிஷப் F8மே ஆடி இருக்கலாம் வீக் பானை டார்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வேறு வழி இல்லாமல் இங்கே தான் வெட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் B/6க்கு அப்புறம் இதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். நைட் டு D1 அண்ட் தென் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பிஷப் D2 போயிட்டு நைட் அட்டாக் பண்ணேன். நைட் அட்டாக் பண்ணால் அவர் என்ன ட்ரிக் பண்ணார். என்னென்னா இப்போ நைட்டை வெட்டணும் அப்படின்னா குயின் எடுத்துருவார். ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு B/C6 பின் அதுக்கப்புறம் நைட் B1 அண்ட் தென் பிஷப் டு C1. பிஷப் டு A5 கூட இங்கே ஓகே தான். ஜஸ்ட்டு நைட்டை வந்து எஸ்கேப் ஸ்கோர் இல்லாமல் பண்ணிவிட்டு அடுத்து லைட் ஸ்கோர் பிஷப் வச்சு சேஸ் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன் பிஷப் C1 போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நைட்டை சேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த பான் நமக்கு கிடைக்குமே அப்படின்றதான் என்னோட பிளான். அவர் என்ன பண்ணிட்டார் பிஷப் D3 போட்டார். ஸோ E4 போட்டு பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போட்டேன். ஸோ பிஷப் A6 போயிடுச்சு. பின் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் கிங்கை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நைட்னால் வெளியே வர முடியாதுன்றது தெரியும். ஸோ அந்த டைமை நம்ம ஏன் பீஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் கிங்கை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பிஷப் B7 போட்டு அதை அட்டாக் பண்ணார். பின் அதுக்கப்புறம் E3 போட்டேன். பாயிண்ட் என்னென்னா நீங்கள் கேப்சர் பண்ணும்போது நான் திரும்ப கேப்சர் பண்ணி கிங் F1 வந்ததுக்கப்புறம் இந்த பானை வெட்டிக்கலாம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். சப்போஸ் பிஷப் C6னா பிஷப் A2 ஆர் பிஷப் C2 போட்டு இதை அட்டாக் பண்ணிட்டு அடுத்த பானையும் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 2வது பானும் கிடைக்கும்ன்றதான் பிளான். பட் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா F3 போட்டார். F3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான மூவ். பட் இங்கே நான் சரியாக விளையாடல. ஏன்னா பிஷப் C4 கரெக்டாக வச்சேன். கிங் இங்கே வரக்கூடாது. நம்ம வந்து அடுத்து ஃபியூ மூவ்ஸில் குயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சதை விட வேகமாக ஜெயிக்க போகிறோன்னு நான் உண்மையாகவே நினச்சேன். பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா அவர் பிஷப் C6 வந்து விளையாடிட்டார். இந்த பொசிஷனில் நம்ம வந்து குயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயரை நம்ம செக்யூர் பண்ணாமல் பானை புஷ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா டேரெக்டாக புஷ் பண்ணும்போது கிங் F2 அண்ட் தென் E1 வில் பி கவர்டு. அதை வந்து நான் சரியாக யோசிக்காமல் அவசரப்பட்டு நான் என்ன பண்ணிட்டேன் E2 போட்டேன். இதனால் பெரிய அட்வான்டேஜில் இருந்தேன். நான் ரொம்ப கீழே வந்துட்டேன். பட் ஸ்டில் வின்னிங். கிங் F2 பிஷப் E3 செக். சப்போஸ் வெட்டினீங்கன்னா நான் குயின் எடுத்துப்பேன் அப்படின்றதான் ஐடியா. ஸோ கிங் E1 அண்ட் தென் பிஷப் டேக் C5. இப்போ அந்த பானை எனக்கு கிடச்சிருச்சு. இருந்தாலும் அவரும் என்னோட பானை ஒன்று வெட்டிட்டார். ஸோ நைட் C3 போட்டார். பின் அதுக்கப்புறம் பிஷப் A3 போட்டேன். நைட் E2ன்னு சொல்லி அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் பான் வந்து விட்டுட்டேன் ஆக்சுவலாக. கிங் F2க்கு அப்புறம் கிங் F6. பின் அதுக்கப்புறம் என்னோட வீக் பான்ஸ்லாம் நீ வீக் பான் அப்படின்னு சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எனக்கு புரிஞ்சுது. பட் இருந்தாலும் எனக்கிட்ட ஒரே ஒரு அசட் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஏ பானை வந்து எப்படியாவது குயின் பண்ணிடலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. ஸோ பிஷப் C5 இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த பிஷப் பேர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப கேஷுவலாக லைக் ஈஸியாக என்னால் விளையாட முடிஞ்சுது. இல்லைனா அவர் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேமை ட்ரா பண்ணியிருக்க வாய்ப்பு நிறையா இருந்திருக்கும். ஸோ கிங் E1, கிங் E6, கிங் D2, பிஷப் D5 அண்ட் பிஷப் வந்து ட்ரேட் பண்ணிட்டேன். எப்படியான டாஸ்க் ஒரு பிஷப் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும்ன்றது தெரியும் இந்த நைட்டுக்கு ஓப்பன் பொசிஷனில். ஸோ அதனால தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ நைட் G3, கிங் E6, பின் அதுக்கப்புறம் நைட் E2, H5 போட்டேன். பின் அதுக்கப்புறம் ஒரு கிங்கை இம்ப்ரூவ் பண்ணார். H4 எனக்கு என்னென்னா ஜஸ்ட் இந்த பானை இது பண்ணிவிட்டோம் ரூயின் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ பிஷப் E3 திரும்ப அட்டாக் பண்ணார். நான் திரும்ப கொஞ்சம் ரிப்பீட் பண்ண பார்த்தாரு. பட் அதுக்கப்புறம் நான் உடனே மூவை மாற்றிட்டேன். நைட் C3 போட்டதுக்கப்புறம் பிஷப்பை வந்து G1ல் போட்டு பானை அட்டாக் பண்ணார். அதுக்கப்புறம் H3 போட்டு எஸ்கேப் பண்ணார். பின் அதுக்கப்புறம் திரும்ப இந்த பானையை அட்டாக் பண்ணார். கிங்கை வச்சு அவர் இது பண்ணார். இந்த பொசிஷனில் நம்ம அவசரப்பட்டு இங்கே வெட்ட முடியாது. ஏன்னா நைட் B5 செக் இருக்குது.
விளையாடலாம். பட் இது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா கொஞ்சம் அக்யூரேட்டா விளையாடணும். போஸ்ட் அனாலிசிஸ்ல வந்து இத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கிங் C5 இஸ் த ஒன்லி மூவ். அந்த நைட் டெக்ஸ் A7 வந்து ஆட முடியாது. நைட் டெக்ஸ் A7 ஆடுனீங்க அப்படின்னா, தென் உங்களுடைய நைட் வந்து ஆக்சுவலா ட்ராப். இங்க பாருங்க. இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் போக முடியும். அதனால பிஷப்ப வந்து நம்ம D6ல போட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாரி வெயிட் பண்ணலாம். நைட் எங்க போகுதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் அவங்க நைட்ட காப்பாத்தலாம்னு நினைச்சு வந்தாங்கன்னா, தென் பிஷப் F8. இந்த டார்க் ஸ்கொயர்ஸ கண்ட்ரோல் பண்ணலாம். பின்ன அதுக்கப்புறம் நைட் வில் பி ட்ராப்ட். இது ரொம்ப லென்த்தான வேரியேஷன் வச்சுக்கோங்களேன். கடைசியா என்ன ஆகும்னா, ஒயிட் வந்து இந்த 2 பானை வின் பண்ணிட்டு, நான் வந்து இந்த பானை பிஷப் வச்சு பாதுகாப்பு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா போயிட்டு இந்த கிங்கால இந்த பானை வெட்டி, அதுக்கப்புறம் குயின் பண்ணணும். ஸோ ரொம்ப லென்த்தான எண்ட் கேம். பட் ஈஸியான எண்ட் கேம். பட் நான் என்ன பண்ணிட்டேன், பிஷப் G1 போட்டேன். அவர் நைட் E2 போட்டாரு. திரும்ப பிஷப் மூவ் பண்ணேன். நைட் C3 போட்டாரு. பின்ன கிங் இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணேன், கிங் சைட்ல நமக்கு வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அத நம்ம வந்து புரொடெக்ட் பண்ணா தான் நம்மளால வந்து குயின்ஸ்ல இருக்கக்கூடிய பானை வந்து நம்ம குயின் பண்ணுறதுக்கு புஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இவ்ளோ ஸ்லோ அப்ரோச்சு. நைட் டு D1 ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பிஷப் D4. நைட் D1 வந்து பார்த்தீங்கன்னா, பிளண்டர் ஆக்சுவலா. ஏன்னா நைட்னால திரும்ப பின்னாடி வர முடியாது. ஸோ இந்த பொசிஷன்ல திஸ் இஸ் த பிளான் அண்ட் இந்த பொசிஷன்ல அவர் வந்து ஆக்சுவலா 54த் மூவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசைன் பண்ணிட்டாரு. நான் வந்து வின் பண்ணிட்டேன். ஃபர்தரா ஏன் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா, அப்ப கிங்க தான் மூவ் பண்ணணும். நீங்க எந்த கிங் மூவ் வேணா பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட பானை அல்லது பானை வந்து மேல புஷ் பண்ணிக்கிட்டே வந்து, நம்ம வந்து ஃபாக்ஸ் இந்த சிக்கன் கூப் கான்செப்ட்ட யூஸ் பண்ணி, நீங்க இந்த பானை போய் புரொடெக்ட் பண்ணுங்க, குயின் மேட தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன போயிட்டு இந்த பானை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலாம். எப்பயாவது நைட்டு வெளிய வர ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா, அப்ப அப்படியே வெட்ட வேண்டியது தான். ஸோ அதுக்கு தான் இந்த பிஷப் D4 மூவ். ரொம்ப சிம்பிளிஃபைடு பொசிஷன் தான். ஈஸியா புரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்படி தான் இந்த கேமை நான் வந்து வின் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் இன்னும் 2 கேம் வந்து பெண்டிங் இருக்குது இந்த டோர்னமெண்ட்ல இருந்து. அந்த 2 கேமும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் நம்ம ரோட் டூ கிராண்ட் மாஸ்டர் சீரிஸில் நிறைய நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமில் நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்கள் ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பனிங்கில் ஏதாவது ஒரு பானை விட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்களா? இல்லை கேம் ஈக்குவல் ஆச்சா? அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரோட் டூ கிராண்ட் மாஸ்டர் சீரிஸில் நான் வந்து ஒரு 13 கேம்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். கேம் வந்து ஈஸியாகவும் நிறைய கற்றுக்கிறதுக்கு ஐடியாஸ் நிறையாவும் இருக்கும் நம்ம லெவலில். ஸோ அதனால தான் இங்கே மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.